நம்மளுடைய உணவு சார்ந்த இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் மிளகு இதெல்லாம் விட அவன் வந்து அந்த கலர் பொடி அவன் விதவிதமாக கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் வேதியியல் பொருட்களை கலக்கக்கூடிய வித்தைகளை அவங்க அங்கேருந்து கற்றுட்டு வந்திருக்காங்க. இது கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அதாவது நான் இப்போ சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, ஒரு ஆப்பிள் வாங்குங்க, ஒரு கோல்டு கலரில் ஒரு ஆரஞ்சு வாங்குங்க. இந்த ரெண்டையும் ஒரு ஒரு அலமாரி மேலே இல்லை ஒரு இது மேலே வீட்டில் போய் வைங்க. எத்தனை நாள் கெடாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 நாள் 6 நாள். 5 நாள் 6 நாளா? இல்லையா, ஒரு 10 நாள் 5 மாதம் கெடாமல் இருக்கும். நான் எழுதி தரேன், நீங்கள் பாருங்கள். அது எப்படி இவ்வளோ ஆணித்தரமா சொல்றீங்க? ஆராய்ச்சி பண்ணியாச்சு. என்ன நடக்கு தெரியுமா? ஒரு பழம் அப்படின்னா ஒரு 10 நாள் 12 நாள் ஆனால் அழுகி தான் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆப்பிள் என்ன தெரியுமா, 1 மாதம் கழிச்சு தான் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்குது. 1 மாதம் கெத்தாக நிற்கிது ஆப்பிள், அப்படியே இருக்குது. அந்த மெழுகெல்லாம் பூசி வச்சுருக்க ஆப்பிள் அப்படியே இருக்குது. 1 மாதம் கழிச்சு லைட்டாக சுருங்குது, 2 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சுருங்குது, 3 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம், 6 மாதம் கழிச்சு பாதி சுருங்கியிருக்கு. சுருங்கல் தான் நடக்குதே தவிர அழுகல் நடக்கவே இல்லை. அதனுடைய பாரம்பரியத்தையே மாற்றிடுச்சு அந்த கெமிக்கல். ஒரு தாவரமோ ஒரு பழமோ எதுவாக இருந்தாலும் அழுகிறது தானே. அதையே மாற்றிட்டாங்க.